Hello students, now we are going to see about simplex method. So simplex method is nothing but it is a method to find the solution of the given linear programming problem. Already we have come across graphical method. So graphical method க்கும் simplex method க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா graphical methodல ரெண்டு decision variable இருந்தது அப்படின்னா you will go ahead with the graphical method. If you have more than 3 variables, then you need to make use of the simplex method to find the solution. So these are the several steps involved in the simplex method, and let me tell all those steps while taking the problem. So now I'll start this canonical form. So கொடுத்திருக்கிற ஒரு LPP வந்து canonical formல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்றதுக்கு you need to check 3 conditions. First வந்து objective function maximization ப்ராப்ளமா இருக்கா அப்படின்ட்டு நீ செக் பண்ணணும். அப்படி இல்லை மினிமைசேஷன்ல இருந்தது அப்படின்னா you need to convert it into maximization and then only you can able to find the proceed the next step. அடுத்தது எல்லா கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனுமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா வந்து இருக்கணும். இப்போ ஏதாவது ஒன்று வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருந்தது அப்படின்னா you need to multiply that constraint equation alone by a negative sign and change that into change that greater than or equal to less than or equal to, and then you need to proceed the problem. And the last thing is all the variables are non-negative. So this is the first step in this simplex method. கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் வந்து ஒரு கெனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீ செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைசேஷனாக இருக்கான்னு பாருங்க, எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல இருக்கா அப்படின்ட்டு பாருங்க. non-negative restrictions, அதாவது லாஸ்ட்ல எழுதுவோம்ல x1 x2 x3 greater than or equal to 0. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளத்துல இருந்தது அப்படின்னா then we can very well say that the given problem is under the canonical form. So next, suppose உங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு மினிமைசேஷன் ப்ராப்ளமா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே, ஏன்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து ஒரு மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். But when your problem is of the minimization type, what you need to do is you need to just multiply this objective function by a negative sign. அப்போ இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நீங்கள் நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த மைனஸ் இசட் will become plus z equal to 8x1 plus 10x2 plus 7x3. That is what I have done here. So this is how you need to convert a minimization problem to a maximization problem, and then you need to start the procedure. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது என்ன, இதுதான் வந்து இப்போ நான் சொன்னேன். You need to multiply your objective function by a negative sign to convert your minimization problem to a maximization problem. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் உங்களோட கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ல ஒரு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து இருக்கு. ஓகே, நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், கெனானிக்கல் ஃபார்ம் அப்படின்னா எல்லாமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுல இருக்கணும். ஆனால் இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுல இருக்கு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவை நீங்கள் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு மாற்றுறதுக்கு வாட் யூ நீட் டு டூ இஸ் யூ நீட் டு மல்டிப்ளை திஸ் ஈக்குவேஷன் அலோன் பை a negative sign. அப்போ உங்களுக்கு என்ன வரும், இது x1 இது பிளஸ் 5x2 சரிங்களா, அடுத்தது பிளஸ் x3. ஓகே, அது ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணும் பொழுது உங்களோட இன்இக்வாலிட்டி will get reversed. So what you will get is x1 plus 5x2 plus x3 less than or equal to 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். அப்போ இப்போ உங்களோட ப்ராப்ளம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அண்ட் தென் எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா இருக்கு. ஸோ இப்போ அப்போ அடுத்த நம்பர் ஸ்டெப்பை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெனானிக்கல் ஃபார்மை இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை மாற்றி எழுதணும். அதாவது எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனுமே வந்து ஈக்குவல் டு டைப்பாக மாற்றி எழுதணும். அதுதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். சரிங்க, ஈக்குவல் டுவா எப்படி மாற்றி எழுதுறது, ஈக்குவல் டுவா எப்படி மாற்றி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவை ஒரு ஸ்லாக் வேரியபிள், இப்போ இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு இருக்கு. அப்போ அங்கே ஏதோ ஒன்று குறையா இருக்கு, அதனால தான் அந்த இடத்துல நம்ம வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம அதை வந்து ஈக்குவல் டுவா மாற்றுறதுக்கு இந்த இடத்துல ஒரு வேரியபிளை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ அந்த வேரியபிளுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள். அப்போ உங்களோட கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா 4x + 3y + s1. இந்த s1ங்கிறது தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாக் வேரியபிள் ஈக்குவல் டு 80. அப்போ இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து இந்த வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால ஈக்குவல் டுவாக மாறிடுச்சு. அதே மாதிரி 2x + 5y இதுலேயும் வந்து நீங்கள் வந்து மாற்றணும். ஓகே, இதில் s1 இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நான் இதில் s2 அப்படின்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 90. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஆட் பண்ண இந்த s1ஐயும் s2வையும் உங்களோட ப்ராப்ளத்தில் எல்லா இடத்துலையும் கேரி ஓவர் பண்ணணும். அதாவது உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லையும் எழுதணும், உங்களோட நான் நெகட்டிவ் கண்டிஷன்லையும் வந்து அது எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் இல்லை, போடணும் இருந்தாலும் வந்து போடாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி எழுதணும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ஸை வந்து 0 அப்படின்னு நம்ம போடும் பொழுது நமக்கு போட்ட மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி கொடுத்துருக்கிற அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எந்த விதமாக சேஞ்ச் ஆகாத மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி இந்த நான் நெகட்டிவ் கண்டிஷன்லையும் எக்ஸ் கமா ஒய் கமா s1 கமா s2 எல்லாமே வந்து greater than or equal to 0. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ரெண்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இங்கே 2 கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கொடுத்ததுனால. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேரியபிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லாக் வேரியபிள்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஸோ இதை நீங்கள் மாற்றி எழுதும் பொழுது இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் நான் எழுதி காமிச்சேன். இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே s1 அப்போ s2 இல்லைன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0 இருக்கிறதா அர்த்தம். இது நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் டேப்லெட்டில் எழுதும் பொழுது இப்படி எழுதுனா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். Use simplex method to solve maximize z is equal to x1 plus x2 plus 3x3 subject to the constraint. ரெண்டு constraint equation கொடுத்துருக்காங்க along with non-negative condition. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு கெனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்ட்டு வந்து செக் பண்ணணும். அப்போ கெனானிக்கல் ஃபார்ம்ல இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு as I told you already you need to check 3 condition. First condition வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைசேஷனா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராப்ளம்ல ஆல்ரெடி மேக்ஸிமைசேஷனாக தான் வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனை எல்லாமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடலாக வந்து இருக்கணும். இது ரெண்டுமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்ல தான் வந்து இருக்கு. அப்போ அடுத்தது தேர்ட் ஒன் நான் நெகட்டிவ் கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. அப்போ இதுலேயும் வந்து நான் நெகட்டிவ் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளோட கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் ஆல்ரெடி கெனானிக்கல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ கெனானிக்கல் ஃபார்மில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் இந்த கெனானிக்கல் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றி எழுதலாம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக மாற்றி எழுதணும்னா என்னென்னா சொன்னேன், உங்களோட எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனுமே வந்து ஈக்குவல் டு டைப்ல வந்து எழுதணும். அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து இப்போ என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுவா மாறுது பை ஆடிங் யுவர் ஸ்லாக் வேரியபிள்ஸ் s1 s2. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ரைட் தட் ஒன். இப்போ அதுக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஃபார்முலேட்டட் எல்பிபி. அப்போ ரீஃபார்முலேட்டட் எல்பிபி என்ன வரும், உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்போ உங்களோட லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்து ஈக்குவல் டுவாக மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஸ்லாக் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஈக்குவல் டுவாக மாறிடும். அப்போ நம்மளோட ரீஃபார்முலேட்டட் எல்பிபி என்ன,
maximize z is equal to x1 plus x2 plus 3x3. இது வரைக்கும் கொஷின்ல கொடுத்துருக்கிறது. நம்மளா இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த ரெண்டு ஸ்லாக் வேரியபிளையும் நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ல போடணும். அப்போ போடும் பொழுது plus 0s1 plus 0s2 அப்படின்னு கிடைக்கும். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட். அப்போ ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்லையும் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல நம்ம s1 இன்ட்ரடியூஸ் பண்ணோம், செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்ல s2 இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதே s1 s2 நம்ம இந்த நான் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ்லையும் வந்து கேரி ஓவர் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் IBFS இங்கே இருக்கும் பாருங்க. இப்போ இதில் பேசிக் வேரியபிள் நான் பேசிக் வேரியபிள்னு ரெண்டு விதமான இது இருக்குங்க. ஸோ பேசிக் வேரியபிள் அப்படின்னா என்னன்னா நம்மளா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த s1 s2 தான் வந்து நம்மளோட பேசிக் வேரியபிள். ஓகேங்களா? அப்போ நான் பேசிக் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் அவங்களா எவ்வளோ வேரியபிள் கொடுத்துருக்குறாங்களோ அதுதான் வந்து நான் பேசிக் வேரியபிள். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டு ஃபைண்ட் இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த நான் பேசிக் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் 0 அப்படின்ட்டு உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் எடுத்துக்கணும். x1 x2 x3 ஈக்குவல் டு 0 உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து x1 x2 x3 வந்து 0வா எடுக்கும் பொழுது what you will get is s1 is equal to 3ன்னு கிடைக்கும், s2 is equal to 2ன்னு கிடைக்கும். just check it. உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் x1 x2 x3 0ன்னு போட்டிங்கன்னா you will get s1 is equal to 3 and s2 is equal to 2. ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் டேபுலேவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஐட்ரேஷன் 0. அப்போ இந்த சிம்ப்ளெக்ஸ் டேபுலேவை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் நம்ம பண்ணணும் சிம்ப்ளெக்ஸ் டேபுலேவை. ஸோ யூஸ்வலாக இந்த சைடு 2 என்ட்ரியும் இந்த சைடு 2 என்ட்ரி 2 காலம், அதே மாதிரி கீழே 2 ரோ. இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே வந்து போடணும். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிபி இருக்கு, இந்த இடத்துல பேசிக் வேரியபிள், இந்த இடத்துல சிஜே இருக்கு. இதில் வந்து நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ் இங்கே வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கோ அது எல்லாமே இங்கே எழுதணும். இன்கேஸ் x3 இல்லை x1 x2 தான் இருக்குது அப்படின்னா x1 இங்கே x2 s1 s2 எழுதணும். இல்லை இன்னொரு s3 சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே இன்னொரு காலத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பிங்கிறது உங்களோட சொல்யூஷன். ரேஷியோங்கிறது நான் இந்த ப்ரொசீஜர் போடும்பொழுது ரேஷியோனா என்னன்னு சொல்கிறேன். கீழே zj இஸ் ஈக்குவல் டு சமேஷன் சிபி எக்ஸ்ஜே. சரி, ஃபஸ்ட்டு சிபின்னா என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி சிஜேனா என்ன, நான் இது ரெண்டும் ஆல்ரெடி உங்களோட ப்ரீவியஸ் கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சிஜேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கோஎஃபிஷியன்ட். அதாவது உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x1 x2 x3 s1 s2 இது எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் வந்து உங்களோட சிஜே. சிபிங்கிறது இந்த காஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸில் இந்த பேசிஸ் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லைங்க, நம்மளாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பேசிஸ் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே நம்ம போடுவோம். அதே இது இங்கேயும் நம்ம எடுத்து எழுதணும்னா நம்மளோட வேலை வந்து முடிஞ்சிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து என்ன தாங்க ஃபில் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துலலாம் என்ன நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷனில் x1 x2 x3 s1 s2ஓட கோஎஃபிஷியன்ஸை வித் சிம்பிளோடு எடுத்து இந்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இப்போ உங்களோட மேக்ஸிமைஸ் z உங்களோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் x1ஓட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1 இருக்குது, x2ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, x3ஓட கோஎஃபிஷியன்ட் 3ன்னு இருக்குது, s1ஓடது 0, s2ஓடது வந்து 0. ஸோ இது எல்லாத்தையும் தான் எங்கே எழுதியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூலில் எழுதியிருப்பேன். 1 1 3 0 0. இப்போ இதில் இந்த s1ம் s2வும் நான் பேசிக் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன்.
அந்த பேசிக் வேரியபிளோட சிஜே என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 0. அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எழுதியிருப்போம் 0 0. ஓகே, அடுத்தது கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x1ஓட கோஎஃபிஷியன்ட் 3, x2ஓடது 2, x3ஓடது 1, s1ஓடது 1, s2ஓடது 0, அண்ட் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு இஸ் 3. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கோம் 3 2 1 1 0 3. இதே மாதிரி செகண்ட் கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து இந்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த என்ட்ரிஸ் ஃபில் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ZJவை வந்து கண்டுபிடிக்கணும் என்னன்னு. ஸோ ZJ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா இதே இடத்துல இங்கே இருக்க பாருங்க CB இன்ட்டு XJவோட சமேஷன். சமேஷன்னா அடிஷன். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு 3 ப்ளஸ் 0 இன்ட்டு 2. ஓகே, இதுதான் உங்களோட CB, இதுதான் உங்களோட XJ. அப்போ என்ன வரும் 0 இன்ட்டு 3 ஓகே ப்ளஸ் 0 இன்ட்டு 2. இதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம், உங்களோட புரிதலுக்காக தான் நான் வந்து போடுறேன் 0 இன்ட்டு 2. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல 0 அப்படிங்கிற என்ட்ரி கிடைக்கும். அதே மாதிரி 0 இன்ட்டு 2 ப்ளஸ் 0 இன்ட்டு 1, 0 இன்ட்டு 2 ஓகேங்களா ப்ளஸ் 0 இன்ட்டு 1 என்ன கிடைக்கும்? 0வோட எதை மல்டிப்ளை பண்ணி எத்தனை 0 ஆட் பண்ணிங்கன்னாலும் மறுபடியும் 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி இது 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 2, 0 இன்ட்டு 1 ப்ளஸ் 0 இன்ட்டு 2. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் 0ன்னு கிடைக்கும். ஸோ அதே தான் இங்கேயும் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, இந்த இடத்துலையும் அதே தான் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ எகெயின் யூ வில் கெட் 0, இங்கேயும் வந்து 0. இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும், சொல்யூஷன் பார்ட்டுக்கு போட தேவையில்லை. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? ZJ மைனஸ் CJ. ஸோ உங்களோட ZJ வந்து எங்கே இருக்குது? உங்களோட ZJ வந்து இந்த இடத்துல இருக்குது, CJ வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? -1. 0 மைனஸ் 1னா -1. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் 0 மைனஸ் 1னா -1. இந்த இடத்துல 0 மைனஸ் 3 அப்படின்னா -3. இந்த இடத்துல 0 மைனஸ் 0 அப்படின்னா 0. அதே மாதிரி இங்கேயும் 0. ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம அடுத்த ஐட்ரேஷன், இந்த ஐட்ரேஷன் இதோட ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x1 x2 x3. ஆனால் இந்த பேசிக் வேரியபிள்ஸ் வந்து என்ன s1 s2 இருக்குது. இந்த பேசிக்கில் என்னெல்லாம் வேரியபிள் உங்களுக்கு ஐட்ரேஷனில் வருதோ அதுதான் வந்து உங்களோட சொல்யூஷன். ஓகேங்களா? நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? x1 x2 x2 x3 இந்த தெரியாத 3 வேரியபிள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்க, இப்போ இந்த x1 x2 x3ல எந்த வேரியபிள் வந்து இந்த பேசிஸ்க்குள்ள என்டர் ஆக போகுது, இது ரெண்டுத்துல எது வந்து வெளியில போக போகுது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு நம்ம என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது லீஸ்ட் நெகட்டிவ். இந்த ZJ மைனஸ் CJல லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எது? இப்போ -1 -1 -3. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இந்த -3 தான் லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. அப்ப இதோட கரஸ்பாண்டிங் இந்த காலம். ஓகேங்களா? இதோட கரஸ்பாண்டிங் இந்த காலம் தான் வந்து உங்களோட பைவட் காலம் இல்லைன்னா கீ காலம் அப்படின்றது சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். ஸோ ரேஷியோக்கு நான் இங்கே வந்து ஒரு இது எழுதியிருக்கேன் பாருங்க, சொல்யூஷன் டிவைடட் பை பைவட் காலம் எலிமெண்ட். சொல்யூஷன் டிவைடட் பை பைவட் காலம் எலிமெண்ட். நமக்கு என்ன பார்த்தோம்? இந்த பிங்கிறது தான் வந்து நம்ம சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 3 டிவைடட் பை பைவட் காலம். பைவட் காலம்ங்கிறது இது, இந்த காலம் அப்படிங்கிறது நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். அப்போ இதோட எலிமெண்ட்
அப்போ 3 divided by 1. ஸோ 3 by 1 என்ன 3. அடுத்தது 2 divided by 2. 2 by 2 என்ன 1. அப்போ இதில் எது லீஸ்ட் பாசிட்டிவ்? இங்கே நீங்கள் ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கும் பொழுது லீஸ்ட் நெகட்டிவ் எடுப்பீங்க. இங்கே நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிக்கும் பொழுது லீஸ்ட் பாசிட்டிவ் எடுப்பீங்க. லீஸ்ட் நெகட்டிவை வச்சு நீங்கள் பைவட் காலத்தை வந்து டிசைட் பண்ணுவீங்க. லீஸ்ட் பாசிட்டிவை வச்சு பைவட் ரோ எது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுவீங்க. அப்போ இதில் எந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கோ அதோட கரஸ்பாண்டிங் ரோ தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைவட் ரோ. அப்போ இந்த பைவட் காலமும் பைவட் ரோவும் ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க, இந்த 2 அப்படிங்கிற இடத்துல. அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பைவட் எலிமெண்ட். ஸோ இதோட இந்த ஐட்ரேஷன் ஸ்டாப் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிள் வந்து பேஸுக்குள்ளே வருது, எந்த வேரியபிள் வெளியில் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பைவட் காலம்ல இருக்கிற இந்த x3 அப்படிங்கிற வேரியபிள் வந்து என்டரிங் வேரியபிள்னு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அதுதான் வந்து பேசிஸ்க்குள்ள உள்ள வருது. எந்த இடத்துல வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த S2க்கு பதிலாக வருது. ஏன்னா அதுதான் நம்ம பைவட் ரோன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பைவட் ரோவோ எதை முடிவு பண்ணியிருக்கோமோ அந்த கரஸ்பாண்டிங் வேரியபிள் தான் வந்து இதுல இருந்து ஆட்டத்தை விட்டு வெளியில போகுது. அப்போ புதுசா ஆட்டத்துக்குள்ள யார் வராரு? x3 வராரு. ஆட்டத்துல ஏற்கனவே இருக்கிற S2 வந்து அவுட் ஆயிட்டாரு. ஸோ வெளியில வந்து போறாரு. அப்போ உங்களோட புதுசா ஃப்ரேம் பண்ற டேபிள்ல இந்த S2க்கு பதிலாக இங்க வந்து x3 அப்படின்ட்டு எழுதுவீங்க. இப்போ நம்ம இந்த டேபிள்ல டேட்டாஸ் வந்து போடணும். ஸோ டேட்டாஸ் போடுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ZJ போடுறதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ ZJல வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன ஏற்கனவே வந்து செஞ்சுருக்கீங்களோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியிருப்பீங்க, அதுதான் வந்து வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா S1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 0. அப்போ அதனால இந்த இடத்துல 0 அப்படின்ட்டு நம்ம எழுதியிருப்போம். S3ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 3. அப்போ அதனால இந்த இடத்துல நம்ம 3 அப்படின்ட்டு எழுதியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா உங்களோட சிபி வேல்யூஸ் வந்து மாறும். இப்போ இதில் என்ட்ரிஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே நான் இந்த போன ஐட்ரேஷனில் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா இது பைவட் காலம், இது பைவட் ரோ, இதுதான் வந்து பைவட் எலிமெண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம சொன்னோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைவட் ரோ வெளியில் போனார் இல்லைங்க, இந்த பைவட் ரோ அதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு பைவட் ரோவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நியூ பைவட் ரோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பைவட் ரோ டிவைடட் பை பைவட் எலிமெண்ட். அதாவது நம்மளோட ஓல்டு பைவட் ரோ வந்து இங்க இருக்குங்களா, இந்த 2, அதில் எலிமெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 1 2 0 1 2. இது எல்லாத்தையும் நம்ம பைவட் எலிமெண்ட்டால டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பைவட் எலிமெண்ட்டுங்கிறது இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவரால் நம்ம டிவைட் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 1/2 1/2னா 0.5ன்னு போட்டுக்கலாம். இது 1 0 1/2 1. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கும். அதை போய் நம்ம இந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணுவோம். சரிங்களா? நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 1/2 1. இந்த இடத்துல என்ன வந்துச்சு? ஜஸ்ட் a minute. 1 1 1 1/2 1 0 1/2 1. அப்போ இந்த இடத்துல 1 இந்த இடத்துல 0, இது வந்து 1/2, இது வந்து 1. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்தது இதை நம்ம நியூ பைவட் ரோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சு. சரிங்க. இப்போ அடுத்தது இந்த மேலே ஒரு என்ட்ரி இருக்கே S1ங்கிற ரோ, அதை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது? ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா என்னென்னா நியூ எந்த ஒரு ரோவாக இருந்தாலும் இதே ஃபார்முலா தான் எக்ஸப்ட் பைவட் ரோ. அப்போ நியூ நமக்கு இங்கே வந்து S1 ரோன்னு போடுவோம். அப்போ நியூ ரோ இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ரோ மைனஸ் பைவட் காலம் எலிமெண்ட் இன்டு நியூ பைவட் ரோ. அப்போ ஓல்டு ரோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 ரோல 3
2 1 1 0 3 அப்படின்ட்டு இருந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ நியூ இந்த ரோ சரிங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் 3 2 1 1 0 3. அப்போ 3 2 1 1 0 3. அப்போ இது என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பைவட் காலம் எலிமெண்ட். ஸோ பைவட் காலத்தில் இந்த S1ங்கிற ரோல என்ன எலிமெண்ட் இருக்கு 1 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. ஸோ மைனஸ் 1 இன்டூ நியூ பைவட் ரோ. ஸோ நியூ பைவட் ரோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை வந்து இந்த இடத்துல போடுறோம். அப்போ 1 1/2 1 0 1/2 1ன்னு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது என்ன வரும் 3 minus 1 is 2. 2 minus 1/2 is 4 minus 1 3/2ன்னு கிடைக்கும். அடுத்தது 1 minus 1 அதோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை வந்து நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா இந்த மைனஸ் 1ன்னு இருக்கு. அப்போ இந்த மைனஸை மட்டும் நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா போதும். இப்போ 3 minus 1 இங்கே 2 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 1/2. ஸோ 2 minus 1/2 அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு இங்கே 3/2ன்னு வரும். அடுத்தது 1 minus 1. ஸோ 1 minus 1 0. அடுத்தது 1 minus 0 1. 0 minus 1/2 minus 1/2 3 minus 1 2. இதுதான் வந்து இந்த இடத்துல நான் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து இருக்கும் 3 minus 1 2 minus 1/2 1 minus 1 1 minus 0 0 minus 1/2 3 minus 1. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை நம்ம கொண்டு போய் இந்த டேப்லெட் காலத்தில் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க, இதே மாதிரி போட்டுகிட்டே போனால் எந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் பண்ணுறது ஒரு கேள்வி வரும்ல. ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ZJ minus CJ. இந்த ZJ minus CJ தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அப்போ ZJ minus CJல எல்லாமே 1 0 இல்லை பாசிட்டிவ் என்ட்ரி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு செட் ஆஃப் ஐட்ரேஷன் இதே மாதிரி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா, அப்போ இங்கே ZJ is equal to summation CB exchange இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன போடுவீங்க 0 into 2 plus 3 into 1. இப்போ 0 into 2 plus 3 into 1னா உங்களுக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ 3. அதே மாதிரி 0 into 3/2 plus 3 into 1/2. அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3/2. 3 into 1/2. ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து இந்த இடத்துல 3/2. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல 3ன்னு வருவார், இங்கே வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல 3/2ன்னு வரும். ஓகேங்க, இப்போ அடுத்தது ஆஸ் யூஷுவல் ZJ minus CJ. அப்போ 3 minus 1. 3 minus 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது 3/2 minus 1. அப்போ 3/2 minus 1ன்னு பார்த்தீங்கன்னா 1/2 வரும். அடுத்தது 3 minus 3. 3 minus 3 வந்து 0. அடுத்தது 0. இது வந்து நமக்கு 3/2ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா என்ட்ரிஸுமே ஒன்றா பாசிட்டிவாக இருக்குது, இல்லைன்னா 0வா இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்டிமாலிட்டி, அதாவது நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நம்ம சத்தமாக சொல்லிக்கலாம். இப்போ ஆப்டிமாலிட்டி இஸ் அச்சீவ்டு. அப்போ ஆப்டிமாலிட்டி இஸ் அச்சீவ்டுன்னா நமக்கு சொல்யூஷன் என்னன்னு எழுதணும். இதுதான் நான் சொல்லியிருக்கேன், ஆப்டிமாலிட்டி இஸ் அச்சீவ்டு. அப்போ ஆப்டிமாலிட்டி இஸ் அச்சீவ்டு நமக்கு ஆன்சர் என்னன்னு எடுத்து எழுதணும். அப்போ ஆன்சர் என்ன, இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு வாங்க. ஸோ இந்த டேபிளில் x3க்கு என்ன சொல்யூஷன் இங்கே கிடச்சிருக்கு 1 அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து கிடைச்சிருக்கு. x1ம் இங்கே கிடையாது, x2வும் கிடையாது, எதுவுமே நம்ம பேசிஸ்குள்ளே வராததுனால
அவங்க எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து 0. எதெல்லாம் இந்த பேசஸ்க்குள்ளே வந்து அதுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கோ அதுதான் வந்து நம்ம எடுத்துடலாம். சரி, இப்போ S1ஓட வேல்யூ வந்து இங்கே இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இதுவே S2ஓட வேல்யூ வந்து இங்கே இல்லை. அப்போ S2ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சொல்யூஷனை நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? x1 x2 0 x3 1, அதே மாதிரி s1 2 s2 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து எழுதணும். ஆப்டிமல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. இங்கே இருக்கிறதையும் இங்கே இருக்கிறது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 × 1ல் மட்டும்தான் வேல்யூ வரும். அது எல்லாமே வந்து 0. ஸோ உங்களோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படின்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ.